உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வீழ்ந்த இடத்தில் இருந்துதான் எழ வேண்டும் என்கிற தத்துவத்தின் அடிப்படையில் கரூரில் போட்டியிட இருக்கிறார் என்கிற செய்தி குறித்து தான் பேச இருக்கிறோம். சமீபத்தில் கரூரில் நடந்த கொடுந்துயரம் எல்லோருக்குமே தெரியும். அந்த துயரத்திற்கு பிறகு நடிகர் விஜய் அவர்கள் ரொம்ப மனம் சோர்ந்து போய் இருந்த நேரத்தில் புறக்கணித்து வைத்திருந்த தன்னுடைய தாய் தந்தையரை ஆறுதலுக்கு அழைத்திருக்கிறார். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாய் சொல்லை தட்டாதே என்கிற இரண்டு தத்துவங்களையும் புறக்கணித்து விட்டு தன்னந்தனியாக அரசியல் களத்திலே பயணித்த தம்பி விஜய் அவர்கள் கரூர் கொடும் துயரம் நடந்த பிறகு தாய் தந்தையரை அணுகி ஆறுதல் பெற்றிருக்கிறார். அதில் அவங்க அப்பா மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கார். அது என்ன அப்படின்னு கேட்டால், நான் அப்பாவிடம் எதை பேசினாலும் அதையெல்லாம் பொது வெளிகளில் அவர் பேசி விடுகிறார், அதுதான் எனக்கு இருக்கிற பயம் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட குறையா சொல்லியிருக்கார். அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், தம்பி, நாம் எந்த இடத்தில் விழுந்தோமோ அந்த இடத்தில் இருந்துதான் எழ வேண்டும். அதே நேரத்தில் ஒரு குழப்பமான நேரத்தில் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது. நீ இப்போ ரொம்ப குழப்பமான மனநிலையில் இருக்கிற, அதனால இப்போ நீ யார் கூட கூட்டணி வைக்கணும், என்ன அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீ செய்யாத. அம்மா சொல்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, மதுரையில கொடிக்கம்பம் சாய்ந்த போதே நமக்கு ஒரு அபசகுனம் நமக்கு கடவுள் நமக்கு காட்டினார். ஒரு விபரீதம் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிவித்தார். ஆனால் அதை நீ கணக்கில் எடுத்துக்காம, அதை கவனம் கொள்ளாம நீ அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு போனதுனால தான் இவ்வளவு பெரிய ஒரு சிக்கலில் நீ மாட்டிக்கொண்டாய். அதனால அதற்கான ஒரு பெரிய பரிகாரத்தை நம்ம ஜோசியர்களை கொண்டு நம்ம அதை செய்து அதையெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறமா நீ நல்ல முடிவுகளை முன்னெடுக்கலாம் தம்பி என்று அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. நான் முதலே சொன்னது மாதிரி தாய் சொல்லை தட்டக்கூடாது என்பதால் அம்மாவினுடைய கருத்துக்களுக்கு செவி கொடுத்து, அம்மா, நான் இன்னமும் கரூரில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பங்களை சந்திக்காமல் இருக்கனே, என்ன செய்யலாம் என்று கேட்டபோது, நீ ஒருபோதும் திரும்ப கரூருக்கு சென்று விடாதே. கரூர் மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை யார் என்ன சொன்னாலும் சரி அழைத்து அவர்கள் குடும்பத்தில் நீ ஒரு தந்தையாக, அவர்களுக்கான ஒரு உறவினனா நீ சாகுற வரைக்கும் இருக்கணும். அதுதான் நியாயம் தம்பி. அவர்களை அழைத்து நீ பேசு என்று அவங்க அம்மா ஆலோசனை சொன்னதாகவும், அதன்படிதான் விஜய் அவர்கள் அவர்களையெல்லாம் அழைத்து அவங்களுக்கு காப்பீட்டு திட்டமெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து பல கோடி ரூபாயில் அவர்கள் குடும்பங்களை தொடர்ந்து பாதுகாக்கிற பொறுப்பையெல்லாம் அவர் ஏற்றிருக்காரு. உங்கள் குடும்பத்தில் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அவர்களிடம் கண்ணீர் வடித்திருக்கிறார் என்கிற செய்திகள் எல்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்க்க போனால் ஆதவ அர்ஜுனாவினுடைய ஆலோசனைகளை தாண்டி, என் ஆனந்த், அதாவது புஷி ஆனந்தினுடைய ஆலோசனைகளை தாண்டி, நிர்மல்குமாரினுடைய ஆலோசனைகளை தாண்டி, அந்தோணிசாமியினுடைய ஆலோசனைகளை எல்லாம் தாண்டி அவங்க அம்மாவினுடைய ஆலோசனை இன்றைக்கு விஜய்க்கு ஒரு ஒரு முக்கியமான ஆலோசனையாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல தான் அவங்க அம்மா ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, எந்த இடத்தில் பணத்தை தொலைத்தோமோ அந்த இடத்தில் தான் தேடணும். எந்த இடத்தில் எதிரிகளால் நாம் வீழ்த்தப்பட்டோமோ அந்த இடத்துல தான் நம்ம எழுந்து நிற்கணும் தம்பி. அதனால நீ கரூரில் தான் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 33 குடும்ப உறுப்பினர்கள்
கரூரில் இருந்து அழைத்து வரப்பட்ட அந்த குடும்ப உறுப்பினர்களிடம் தம்பி விஜய் அவர்கள் கேட்டிருக்காங்க, கரூர்ல நான் போட்டி போட்டா மக்கள் என் மீது வெறுப்பா இருக்க மாட்டாங்களா, மக்கள் எனக்கு வாக்களிப்பார்களா என்று கேட்டபோது அவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று விஜயை பார்த்து கும்பிட்டு, அண்ணா, கரூர் மக்கள் உங்கள் மீது எந்த கோபமும் கொண்டிருக்கவில்லை, ஆளும் தரப்பு உங்களை பழிவாங்கி விட்டது என்று திமுக மேலதான் கோபமா இருக்காங்க. அதனால நீங்க உறுதியா ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க கரூர்ல தான் வந்து நிக்கணும் அப்படின்னு அந்த மக்கள், அந்த 33 குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதாவது விஜயிடமிருந்து தங்கள் குடும்ப உறுப்பினர் இறந்ததற்காக ஒரு உறுப்பினருக்கு 20 லட்சம் ரூபாய் பணமும், இப்ப அறிவித்திருக்கக்கூடிய அந்த காப்பீட்டு திட்டங்கள் எல்லாம் வாங்கி கொண்ட பெற்றுக்கொண்ட அந்த குடும்பங்கள் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கு. சரி, கரூர் உண்மையாகவே விஜய் அவர்கள் நிற்பதற்கு சரியான தொகுதியா அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கரூர்ல 2 பெரும் முதலைகள் இருக்காங்க. ஒரு முதலை அதிமுக முதலை, இன்னொரு முதலை திமுக முதலை. திமுக முதலை எது என்பது எல்லாருக்குமே தெரியும், செந்தில் பாலாஜி. அதிமுகவினுடைய முதலை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர். இவங்க 2 பேருமே ஆளுமை மிக்கவர்கள், கரூர் மக்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பேராளுமைகள் இவங்க 2 பேர். அவங்க காசு கொடுக்குறாங்க. போன தேர்தலில் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டுக்கு 6000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் கொடுத்தாங்க, போட்டி போட்டுக்கிட்டு மக்களை விலக்கி வாங்கினாங்க, அப்படிங்கிறதெல்லாம் வேற. ஆனால் கரூர் மக்கள் வாக்கை எப்படி விலை பேசி வாங்க வேண்டும் என்கிற தந்திரம் தெரிந்தவர்கள் 2 பேரும். அண்ணாமலை அவர்கள் கரூர் தொகுதியில போட்டியிட்ட போது எல்லாம் என்ன ஆர்வம் சொன்னாங்கன்னா, அண்ணாமலை வெல்வது உறுதி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அண்ணாமலையை மண்ணக்கவ வைத்தவர்கள் இந்த 2 ஜாம்பவான்களும். இவர்களுக்கு நடுவுல இவ்வளவு பெரிய ஒரு கொடும் துயர் நடந்த பிறகு அந்த இடத்தை விட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வந்த தம்பி விஜய், அந்த மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்திக்காத தம்பி விஜய், அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த இறந்து போனவர்கள்ல 16 பேரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அப்ப நீங்க அவர்கள்லாம் என்ன குடும்ப சூழல்ல வந்திருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் வீடு இருக்கா, எப்படியாப்பட்ட வீட்டில் வாழுகிறவர்கள் தன் ரசிகர்களா இருக்கிறாங்க, தன்னை நோக்கி தன்னை பார்ப்பதற்காக வந்து இறந்து போனவர்கள் எப்படியாப்பட்ட வீடுகள்ல வாழ்றாங்க, எப்படியாப்பட்ட சூழல்ல வாழ்றாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நேரில் போய் பார்த்திருக்கணுமா இல்லையா? அப்பதானே உங்களுக்கு தெரியும் தன்னுடைய ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க வந்து எப்படியாப்பட்டவங்கிறது உங்களுக்கு புரியும். அதையெல்லாம் எதையும் செய்யாத தம்பி விஜய் கரூர்ல போய் அம்மா சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக வீழ்ந்த இடத்திலிருந்து எழுவேன் அப்படின்னு போய் நின்னா எந்த அளவுக்கு மக்கள் அவரை விரும்புவாங்க, அவரை நேசிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த பக்கம் செந்தில் பாலாஜி, இந்த பக்கம் எம்ஆர் விஜயபாஸ்கர், இவர்கள் இருவருக்கும் நடுவில் விஜய் விஸ்வரூபம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இருந்த போதிலும் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. தேர்தல் களத்தை பொறுத்தவரை மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் கரூர்ல போட்டி போடுறாரு அப்படின்னு சொன்னா கரூர் வாக்காளர்கள் லாட்டரி டிக்கெட் விழுந்தது மாதிரி அவங்களுக்கு. இப்பவே விஜயபாஸ்கரும் செந்தில் பாலாஜியும் போட்டி போட்டுக்கிட்டு தங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு பணத்தையும் பொருட்களையும் வாரி இறைக்கிறாங்க. இவர்கள் இருவரையும் வீழ்த்துவதற்கு மூன்றாவதா ஒரு பெரும் சக்தியா விஜய் உள்ள வராரு அப்படின்னு சொன்னா ஒரு வாக்குக்கும் எத்தனை லட்சங்கள் கொடுக்கப்படும் என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் விஜயை வீழ்த்துவதில் ஒருவேளை இந்த விஜயபாஸ்கரும் செந்தில் பாலாஜியும் கூட்டு சேர்வார்கள் அப்படிங்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. தங்கள் பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டாலும் திட்டமிடுவார்கள். அந்த அளவுக்கான ஒரு கள நெருக்கடியை விஜய் கரூரில் போட்டியிட்டால் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். 2026 சட்டமன்ற தேர்தலில் பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவசரப்படாம நம்ம ஜோசியம்லாம் பார்த்து
நல்ல நாள் குறித்து அதன் பிறகு உனது வேலைகளை தொடங்கலாம். அதுவரை நிர்வாகத்தை சீர் செய்கிற வேலைகளை நீ பாரு அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் தான் அவர் பொதுக்குழுவை நான் கூட்டுறேன், நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுகிறேன், புதிய நிர்வாகிகளை நியமிக்கிறேன் அப்படிங்கிற வேலையெல்லாம் செய்து கொண்டு இருப்பதாக செய்திகள் வெளியிலே கசிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். தம்பி விஜய் வீழ்ந்த இடத்திலிருந்து எழுந்து வருவாரா, இல்லை வேற ஏதாவது மாற்று முடிவுகள் எடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.